எப்படி உங்களுக்கு அந்த முதல்ல நீங்க எழுதின புக் அது எப்படி இருந்தது அனுபவம்? இல்லை, நான் படித்தது பிஎஸ்சி பிடி. நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு சயின்ஸ் டீச்சராக தான் இருந்தேன். அதுக்கு முன்னாடி நான் பிஎஸ்சி பாட்டனி படிக்கும்போது 1968. இப்போ எனக்கு சிறுகதைகள் எழுதுறது, இந்த கதை படிக்கிற பழக்கம் கூட கிடையாது. எங்கள் குடும்பம் ஒரு சாதாரண குடும்பம். பேப்பர் வாங்குறதுக்கோ ஒரு புக் வாங்குறதுக்கோ வசதி இல்லாத குடும்பம். ஆனால் ஒரு ஃபைன் ஈவினிங் ஹெச்ஓடி மீனாட்சி சுந்தரம் கிளாஸில் சொல்கிறாரு, நம்ம கல்லூரி ஆண்டு மலரில் ஒரு சிறுகதை எழுதணும், நாளைக்கு வரும்போது ஒரு கதை எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நான் கதையை படிச்சது இல்லை சார் அப்படின்னு. அதெல்லாம் தெரியாது, நீ நாளைக்கு வரும்போது கதையோடு வர்றேன், இப்போ கிளாஸ் விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கடுமையாக பேச அனுப்பிச்சார். மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிறவர் ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கர். இப்படிப்பட்டவரை என்னை கடுமையாக பேசின உடனே எனக்கு இவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சேன், ஏதாவது ஒன்று எழுதி கொடுப்போன்னு சொல்லி நான் ஒரு கதை எழுதினேன். அப்போ என்ன ஞாபகம் வரும்? ஒரு காதல் கதை தான் ஞாபகம் வரும் அந்த வயசுக்கு. அதனால ஒரு காதல் கதை எழுதலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காதல் கதை எழுதுறேன். அங்கதான் அவர் விதைச்சார்.